எல்லோருமாய் சேர்ந்து அப்படி ஒப்பு கொடுத்து இந்த மாலை பலி ஆண்டவருக்கு உகந்த பலியாய் அப்படி மாறட்டும். அவருடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி, அந்த வல்லமை இந்த மாலை வேளையிலும் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. எல்லா வியாதிகள், கடன் பாரங்கள், கண்ணீர்கள், எல்லா தீமைகள், எல்லா அந்தகார சங்கிலிகள் எங்களை விட்டு வெளியேறட்டும். எல்லா தடைகள், கற்புகள், தீமைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மேலான கிருபை, உம்முடைய இரக்கம் எங்கள் மீது கடந்து வருவதாக, எங்களை ஆளுகை செய்வதாக, எங்களை நிரப்புவதாக, எங்களை நடத்துவதாக. அப்படி எல்லோருமாய் அமர்ந்திருப்போம். அப்படி அமர்ந்திருந்து என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படி வல்லமையோடு கூட அப்படி சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவர் நன்மைகளால் நம்மை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட சத்தம் உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. இயேசுவை நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. பிரியமானவர்களே, திருப்பாடல் 3வது அதிகாரத்தை நாம் பாடலாய் பாட இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படி வல்லமையோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். என் தகப்பனே, என் தந்தையே, என் தலை நிமிரச் செய்கிற ஆண்டவரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, எல்லும் என்னை தலை நிமிரச் செய்பவரும் நீரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என்னோடு சேர்ந்து சொல்வோம் எல்லோருமாய் ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சேர்ந்து சொல்லுவோமா எல்லோருமாய் ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் சொல்லுவோமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது அரசர் ஒரு கடுமையான ஒரு அவமானமான சூழ்நிலையில் இந்த பாடலை பாடுகிறார், இந்த திருப்பாடலை பாடுகிறார். ஏன் அப்படின்னா, அவர் சொந்த மகன் அப்சலோம் அந்த தாவீதை அப்படி கொல்லும்படியாய், தாவீதை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், அவனை கொன்றுடணும் அப்படின்னு சொல்லி அவர் தாவீதை விரட்டி வரும்போது தான் தாவீது தன்னுடைய அரண்மனையை விட்டு, தாவீது எப்படிப்பட்ட ஒரு பேரரசர், பக்கத்து நாடுகள்லாம் அப்படி தாவீதுனாலே பயந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரரசர் தன்னுடைய சொந்த மகனுக்காக, தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓடுறாரு. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய கேவலம் இல்லையா? எவ்வளோ பெரிய அவமானம். மக்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த பாரு, துண்டை காணும் துணியை காணும் ஓடுறான் தாவீது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார், தாவீது என் இதயத்திற்கு உகந்தவன் சொல்றாரு. தாவீதை நாம் பாதுகாப்பன்னு சொல்றார். மக்கள்லாம் தாவீதை போற்றுனாங்க. கோலியாத்தை கொன்ன உடனே சவுல் 1000 பேரை கொன்னார், தாவீது 10000 பேரை கொன்னார் சொல்லி எல்லாரும் புகழ்ந்த மக்கள் இன்னைக்கு தாவீது தன்னுடைய உயிருக்காய் பயந்து அப்படி ஓடுறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்படி ஓடி போய் ஒரு குகையில் நைட்டு தாவீது கூட இருந்த கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்போ தாவீதுக்கு ஒற்றர்கள் வந்து சொல்கிறாங்க, உங்கள் மகன் அப்சலோம் நம்மளுக்கு கொல்லும்படியாய் பக்கத்தில் வந்துட்டான், நெருங்கி வந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவீதுக்கு பயம். அப்போ தான் ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி அவர் பாடின பாடல் தான் இந்த திருப்பாடல் 3. இந்த திருப்பாடல் 3ம் திருப்பாடல் 9ம் தொடர்புடையது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் இந்த திருப்பாடல் நல்லா, உங்களுக்கு சோதனை வரும்போது, வேதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது இந்த திருப்பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் கேடகமாய், அவர் மகிமையாய், அவர் தலை நிமிரச் செய்கிறவராய் நம்மை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? சத்தம் உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. இவ்வளவுதான் கோடம்பாக்கம் சத்தமா? ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. என்னோடு சேர்ந்து இந்த பாடலை, இந்த திருப்பாடலை என்னோடு சேர்ந்து பாடுவோம். என் தகப்பனே, என் தந்தையே,
என் தலை நிமிர செய்கிற ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து பாடுவோம் மக்களே, எல்லோருமாய் சேர்ந்து வல்லமையோடு. ஆமென். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தகப்பனே தந்தையே ஆமென் தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. சொல்லுங்களேன். கேடகம் நீரே ஆமென் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுவோம். தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லோருமா இப்படி கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து தகப்பனே என் தந்தையை என் தலை நிமிர செய்கிற ஆண்டவரை கரங்களை தட்டி எல்லோருமாய் சேர்ந்து சொல்வோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. சேர்ந்து பாடுவோம். தகப்பனே அம்மே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. அம்மே கேடகம் நீரே மகிமையும் நீரே. சொல்லுங்க. கேடகம் நீரே அம்மே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுவோம். தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அம்மே தலை நிமிர செய்பவர் நீரே. சேர்ந்து சொல்வோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. அம்மே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. Praise the Lord. Hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லு ஹalleluya. கொஞ்சம் கூட சத்தம் உயர்த்தி சொல்லு ஹalleluya. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya. அவர் பாடுறார் பாருங்க. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் நான் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் கைவிடுவதில்லை, நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். பிரைஸ் எல்லாம் எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. எங்க உயிருக்கா பயந்து ஒரு குகையில போய் இருந்து நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சிருப்போம்? இந்த சூழ்நிலையில என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை திட்டி தீர்த்திருப்போம். பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஆனா தாவீதரசர் பாருங்க எவ்வளவு அழகா பாடுறார் பாருங்க. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் நான் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஹalleluya. இயேசுவே நன்றி. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவர் பாடி அப்படி அங்க புகழ்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்த போது அங்க நியூஸ் வருது, தாவீதுக்கு நியூஸ் வருது, அப்சலோம் இறந்து விட்டான் என்று. இவர் போருக்கு போனாரா? இவர் சண்டை போட்டாரா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. ஆனா எதிரியாய் துரத்தி வந்த அப்சலோமை ஆண்டவர் போட்டு தள்ளிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்ம நினைக்கிறோம் நம்ம போராடணும், நம்ம சண்டை போடணும், நம்மளை எய்த்துட்டான் நம்ம சண்டை போடணும்னு நினைக்கிறோம். ஆனால் தாவீது பாருங்க, தாவீதுக்கு பலம் இருந்தது. ஏன்னா அவர் சொன்னார்னா அங்கே படையை அனுப்பி விட்டார்னா அப்சலோமை உடனே கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர் தன் சொந்த மகன் இல்லையா, அதனால் அவன் தப்பிச்சு போகட்டுன்னு தான் நினச்சாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட அவர் முறையிடுற போது, ஆண்டவர்கிட்ட அவர் ஒப்பு கொடுக்குற போது ஆண்டவர் அப்சலோமை கருவாளி மரத்தில் ஒரு வேர் அவரை சுற்றி அப்சலோம் அங்கே மடிந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால தான் பாடுறார் பாருங்க. ஆனாலும் நான் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர்,
கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து எல்லோருமாய் சேர்ந்து சொல்வோமாமே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், அம்மே எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். கரங்களை தட்டி எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், அம்மே எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சொல்லுங்க, சோர்ந்து போவதில்லை, அம்மே தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறே, அம்மே என்னை தள்ளாட விடமாட்டீ. சேர்ந்து சொல்வோம், தகப்பன் நீ தாங்குகிறே, அம்மே என்னை தள்ளாட விடமாட்டீ. கரங்களை உயர்த்தி சொல்வோம், கேடகம் நீரே மகிமையும் நீரே. சொல்லுங்க, கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, அம்மே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, அம்மே தலை நிமிர செய்பவர் நீரே. செய்து சொல்வோம், தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லோருமாய் சேர்ந்தோமே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லு, ஹalleluya. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஹalleluya. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. திரும்பவும் ஒரு நம்பிக்கை செய்தி சொல்றார் பாருங்க. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. பிரைஸ் தி லார்ட். சாகிற நிலையில இருக்கிறாரு, அவமானத்தின் உச்சியில் இருக்கிறாரு. ஆனா தாவீது பாடுறாரு பாத்தீங்களா? அதனாலதான் தாவீது என் இதயத்திற்கு உகந்தவன் ஆண்டவர் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. ஒரு அருமையான திருப்பாடல் என்னோடு சேர்ந்து மீண்டுமாய். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. சேர்ந்து பாடுவோம் மக்களை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படி வல்லமையோடு கூட எல்லோருமாய் நல்ல உற்சாகமாய். ஏன் இந்த பாடல் ஒரு அருமையான பாடல். என்னோடு நானும் நிறைய ஒரு பிரச்சனையில் இருந்தேன். ஒரு இடம் வாங்கினேன் கஷ்டப்பட்டு. நான் ஃபுல் டைம் இந்த ஊழியந்தான். நான் கஷ்டப்பட்டு 2015 ஒரு இடம் வாங்கினேன். அப்போ இடம் வாங்கும்போது அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, இடத்த பற்றிலாம். ஆனால் வாங்கிட்டேன். ஆனால் வாங்கினா ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். அந்த இடத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் ஒரு 40 days நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் உட்காந்து ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட அப்போ தான் இந்த பாடல் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் அந்த பாட்டை போட்டு இந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருந்து நானும் ஜெபிக்கிறேன். என் கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர செய்கிறேன். ஆனால் யாரெல்லாம் என்கிட்ட சண்டை போட்டாங்களோ அந்த ஒரு ஃபேமிலி, ஹோல் ஆஃப் ஃபேமிலி, ஒரு 7 பேர் சம்மந்தெல்லாமல் காலையிலே கெட்ட வார்த்தை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எனக்கு சாதகமாக முடிஞ்சுது, கேஸ் எல்லாமே முடிஞ்சுது, பிரச்சனை இல்லாமல் நான் கோட்டச்சவர் எல்லாமே போட்டு சூப்பராக ஒரு வீடு கட்டி அருமையாக ஆண்டவர் கோயில் பக்கத்திலே இடம் கொடுத்து வீடு தந்து அப்படி என்னை வழி நடத்தினார். ஆனால் அவங்களுக்குள்ள இடமே இல்லைன்னு போயிடுச்சு, கோர்ட்டில் தீர்ப்பாயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க, சாரி மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து பாடும் ஒரு அற்புதமான திருப்பாடல். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஆண்டவர் வெற்றி தருகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. ஹalleluya. கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து வல்லமையோடு கூட அப்படி சேர்ந்து சொல்வோமாமே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை
ஆதரிக்கின்றேன். சொல்லுங்க, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. அம்மே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். சொல்லுங்க, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. சொல்லுவோம், அச்சமில்லையே, அம்மை, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. அம்மே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. உற்சாகமாய், வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. அம்மே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கரங்களை உயர்த்தி சேர்ந்து, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க மக்களே, கேடகம் நீரே, அம்மே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சேர்ந்து சொல்வோம், தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அம்மே, தகப்பனே, சொல்லுங்க, தந்தையே, அம்மே, தலை நிமிர செய்பவர் நீரே. அம்மே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படி ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு அப்படி ஒப்பு கொடுத்து எல்லோருமாய் இந்த நாளை அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படி ஒப்பு கொடுப்போம். எல்லோருமாய் முழங்கால் படியிடுவோம். அப்படி முழங்கால் படியிட்டு என்னோடு சேர்ந்து கூட அப்படி கண்களை மூடி அப்படி ஒப்பு கொடுங்க. நீங்க ஒரு தோல்விகளோட வந்திருக்கலாம், ஒரு அவமானத்தோடு வந்திருக்கலாம். இப்படிதான் ஒரு ஊர்ல நாகர்கோயில்ல நான் பாடிக்கொண்டிருந்தேன். ஒரு நல்ல எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர் வந்தார் என்கிட்ட. முடித்த உடனே நான் அந்த செக்ஷன் முடித்த உடனே வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன். வந்தார். அப்போ வந்தப்போ அவர் சொன்னார், பிரதர், என் பையன் என்னை வெட்டுறதுக்கு அருவாளை தூக்கிட்டு தெருவில் நான் அவருடைய சொந்த மகன் அவரை வெட்டுறதுக்கு அங்கே தெருவில் ஓடி ரொம்ப தூரம் விரட்டி நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த மகனுக்கு அவர் நல்ல ப்ரேயரில் உள்ளவர், அன்னைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அதே வாரத்தில் அவர் பையன் ஆக்சிடெண்ட். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். ஆக்சிடெண்ட் ஆகி அவன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான், அப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், குடி வெறியில் கோபத்தில் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. அப்படி ஒரு விசை கரங்களை உயர்த்தி அப்படி கண்களை மூடி. நீங்கள் ஏதாவது ஒரு தோற்று போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு எதுலையாவது அவமானப்பட்டு கூணி குறுகி போய் இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களை தலைக்குனிய செய்திருக்கலாம். ஒரு விசை அப்படி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்படி ஒப்பு கொடுங்க. எல்லோருமா அப்படி ஒப்பு கொடுங்க. இந்த பாடலை ஆண்டவர் பாடும்படியாய் தூண்டுனதுனால நான் பாடினேன். நானா சூஸ் பண்ணி பாடலை, ஆண்டவர் இங்கே பாட சொன்னதுனால நான் பாடினேன். அநேக பேர் வெட்கத்தால் அவமானத்தால் அப்படி கூணி குறுகி போயிருக்கிறீங்க. ஆவியானவர் சொன்னதுனால நான் அந்த பாடலை பாடினேன். அநேக பேருக்கு இந்த இரவிலே விடுதலை உண்டு. நிச்சயமாய் நான் விசுவசிக்கிறேன், நான் நம்புகிறேன். அப்படி ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படி ஒப்பு கொடுத்து சொல்லுங்க மக்களே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஜீசஸ், தேங்க் யூ, க்ளோரி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். கேடகம் நீரே, ஆமென், மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, தலை நிமிர, ஆமென், செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படி ஒப்பு கொடுங்கள. கரங்களை உயர்த்தி அப்படி கண்களை மூடி அப்படி உடைந்து போய் வந்திருக்கிறீர்களோ, அப்படி ஒரு குலைந்து வந்திருக்கிறீர்களோ,
காயப்பட்டு வந்திருக்கிறீங்களோ, அப்படி கண்ணீரோடு கூட வந்திருக்கிறீங்களோ, அப்படி ஒரு விசை அப்படி கரங்களை உயர்த்தி அப்படி எல்லோருமே அப்படி ஒப்பு கொடுப்போம். இந்த நாளுக்கான ஆசீர்வாதம், இந்த நாளுக்கான அபிஷேகம் நம்மளை சூழ்ந்து வந்திருக்கிறது. எத்தனையோ பேர் ஏதோ வேதனையோடு இருக்கிறத ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்கள் வேதனைகள், கண்ணீர்கள், உங்கள் பாரங்கள், உங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றுகிற ஆண்டவர் நம் மத்தியிலே இப்போதுமாய் அப்படி வல்லமையாய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அநேக தூதர்கள் சமூகம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. அநேக புனிதர்கள் சமூகம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. நம்முடைய பாத்திமா அன்னையின் பரிந்துரை இப்போதுமாய் வல்லமையாய் நம் மத்தியிலே செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்படி விசுவசிக்கிறவங்க அப்படி கண்களை மூடி அப்படி கரங்களை உயர்த்தி அப்படி ஒப்பு கொடுத்து சேர்ந்து சொல்லுவோம். மக்களே, குயவன் கையில் பிசையும் களிமண் போல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். சொல்லுங்க மக்களே, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். சொல்லுங்களேன், உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். சொல்லுவோம், குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். தேங்க்யூ க்ளோரி. உம்முடைய மகிமை, உம்முடைய கேடகம், உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்கிறதப்பா. இந்த மாலை வேளையிலே நீர் எங்களை ஆளுகை செய்கிறீர். இந்த கல்வாரி வழியாய் நீர் எங்களை நிரப்ப இருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறீர். நீர் எங்களை அபிஷேகிக்க இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை அப்படி மகிமைப்படுத்துவோம். அப்படி எல்லோருமா எழுந்து நின்று அப்படி வருகை பாடலாய் என்னோடு சேர்ந்து அப்படி ஒப்பு கொடுத்து மீண்டுமாய், தகப்பனே, என் தந்தையே, என் தலை நிமிர செய்கிற ஆண்டவரே, எல்லோருமாய் அப்படி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படி வல்லமையோடு கூட அப்படி ஒப்பு கொடுத்து என்னோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த திருப்பாடல் 3வது அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து பாடுவோம். வல்லமையோடு கூட. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் நான் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன், நீர் என்னை தாங்குகிறீர். ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி செய்தமே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. பாடுவோம். கேடகம் நீரே, அம்மேன் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அம்மே, தலை நிமிர செய்பவர் நீரே. அம்மே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்துணை மிகுந்து விட்டன. சொல்லுவோம். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, அம்மே, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சொல்லுங்க, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன், நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. சேர்ந்து சொல்வோம். தகப்பன், நீ தாங்குகிறீ, அம்மே, என்னை தள்ளாட விட மாட்டீ. கரங்களை உயர்த்தி, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க மக்களே, கேடகம் நீரே,
மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, அம்மே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. சேர்ந்து சொல்வோம். தகப்பனே தந்தையே நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே கலக்கமில்லையே, சொல்வோம். அச்சமில்லையே அம்மேன் கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. அம்மே தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. Thank you, glory. நன்றி நன்றி நன்றி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மானிட மகனை நீங்கள் மகிமைப்படுத்த இருக்கிறவர் உங்களுக்காக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கண்ணீர்களோடு கவலைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். ஏதோ அந்த தவக்கால தியானத்திலே உங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபியுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய கருத்துக்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த திருப்பலியிலே தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் உவந்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமே நிறைந்த இறைவா, உமது விருப்பத்துக்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தருளும் வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறைவசனங்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர்.
மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 102. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக்குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கணுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். பல்லவி. வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி. செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். மனம் தீர்ந்தே செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுங்கள், நம்பிடுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 21 முதல் 30 முடிய. யோவான் 8, 21 முதல் 30. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான்
நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு அறிவிக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இந்த மாலை திருப்பலியானது பேட்ரிக் சவுந்தரராஜன் தன்னுடைய பிறந்தநாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரான்சிஸ் ஜார்ஜ் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், மேலுமாக கில்பர்ட் மோகன்குமார் அவர்கள் தன்னுடைய உடல்நலத்திற்காகவும், மரிய சௌமினி தன்னுடைய உடல்நலத்திற்காகவும், வில்ஃப்ரட் லியோ சிறப்பு கருத்துக்களுக்காகவும், சுரேஷ் ஷார்ஷித் ராஜா இளங்கோ சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ட்ரினிட்டி மார்க்கெட்டிங் வெல்ஃபேர் அண்ட் ஸ்டாஃப் ஃபேமிலி இவர்கள் தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இந்த மாலை திருப்பலியை கொடுக்கிறார்கள். மேலுமாக இந்த திருப்பலியானது கிறிஸ்துவில் வாழ்ந்து மரித்த KV ராஜன், மனோமோகன், ஓஃபிலமினா, ஜான் ராபர்ட், தாமஸ், விக்டர், ராயப்பன், சூசை மேரி அவருடைய 13வது ஆண்டு நினைவாகவும், ஆண்ட்ரூஸ், குளோரி ஆக்னஸ், தாமோதரன், மரிய சூசை, ஸ்டீஃபன் ராஜ், பால் பிரகாசி, ஜேம்ஸ் சாந்தி, மாசில்லா குழந்தைகள் மற்றும் லாரன்ஸ், மேத்யூ, ஜெயபிரகாஷ் எனும் ஆன்மாக்களுக்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து செபிப்போம். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுமான பலி எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பகலை பொருள்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்து போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கருணை நாதரே, வாக்குத்தத்த பேழையே, கரம் கூப்பி ஆராதிப்பே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கல்வாரி இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை கரம் கூப்பி ஆராதிப்பே, கரம் கூப்பி ஆராதிப்பே. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகங்க பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களின் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி, எல்லா திருளையினர் சிறப்பாக புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களாக கொள்ளுமிருக்கின்ற இங்கு ஒவ்வொருவரையும் அன்பிலும் சமாதானத்திலும் இறை பிரசனத்திலும் இறை உறவிலும் வாழ ஆசை தருளும். இந்த திருப்பள்ளி ஒப்புக்கொண்ட அனைத்து குடும்பங்களையும் அருள் வளங்களால் ஆசீர்வாதங்களால் நிரப்பியருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூள்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த இந்த திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இரக்கமாயிரும். கடவுளில் கண்ணி தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் சபை நிறுவனர் புனித அசசி பிரான்ஸ், எங்களின் தாய் புனித கிளாரா, புனித பதுவை அந்தோணியார், புனித தந்தை பியோ, புனித தேவசகாயம், இவ்வுலகில் நமக்கு முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வானல் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசுவே, வல்லமை எனக்கு தாரும், வலுவற்ற போகும்போது எனக்கு உதவும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். ஒழுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்.
கண்கள் குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள் அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம் அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சேரும் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார் நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார் இயேசு அழைக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படி எல்லோருமாய் கண்களை மூடுவோம். ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்திலே அப்படி எழுந்து வந்திருக்கிற நேரம் இது. அவர் அற்புதத்தின் நேரம், ஒரு விடுதலையின் நேரம். அப்படி எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் இப்போதுமாய் ஆண்டவர் நம்மிடமிருந்து அகற்றி போடுகிற நேரம் இது. எல்லா வியாதிகள் கண்ணீர்கள் அப்படி எல்லா போராட்டங்கள் நெருக்கடிகள் அவமானங்களை மாற்றி தலை நிமிர செய்கிற ஆண்டவர். அப்படி கண்களை மூடி அப்படி ஒப்பு கொடுத்து அப்படி வல்லமையோடு கூட என்னோடு சேர்ந்து சொல்லுவோம். எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. சேர்ந்து சொல்லுவோம் மக்களே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. சேர்ந்து சொல்லுங்க. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். சேர்ந்து சொல்லுவோம். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. சேர்ந்து அப்படி ஒப்பு கொடுத்து மக்களே ஆமே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக நம்முடைய தியானமானது சென்று கொண்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது 2-3 காரியங்கள் தான். ஒன்று, நம்முடைய தியானத்தை வழங்கக்கூடிய குருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கப்புச்சன் சபையை சார்ந்த குருக்கள் ஒரு 6 பேர் இந்த நாட்களில் இங்கே தான் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம்? கட்டாயமாக தினசரி நமக்கென்று சில வேலைகள் இருக்கும், குடும்ப வேலைகள் இருந்தாலும் இந்த நாட்கள் அவர்கள் இருப்பது கடவுள் நமக்கு அனுப்பிய ஒரு அழகான தூதர்களாக இருக்கிறார்கள். காலையிலே 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இங்கே தான் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் வரலாம், ஜெபிக்கலாம், சில விஷயங்கள் அவ்வளவு ஒரு ஆன்மீக வழிகாட்டிகளை பெற்றுக்கொள்ளலாம். எப்பொழுதும் இங்கே இருப்பார்கள். ஒன்று இது. இரண்டாவது, மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய தியானம் சிறப்பாக நடைபெற நாளைக்கு ஒரு சின்ன சேஞ்ச். நாளை மறுநாள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம் திருப்பலி வந்து நாளைக்கு 6:30 இல்லாமல் 6:15 நாம் திருப்பலி வைக்கலாம். சரிங்களா? 6:15 திருப்பலி. ஏனென்றால் திருப்பலி சீக்கிரம் முடித்து பிறகு அதை தொடர்ந்து நமக்கு தியான சிந்தனைகள் ஆராதனை வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே நாளைக்கு 6:15 மணிக்கு திருப்பலி, அதை தொடர்ந்து வியாழக்கிழமையும் 6:15 மணிக்கு திருப்பலி. இந்த நாட்களில் நிகழ்வுகள். பிறகு வெள்ளிக்கிழமை நாம் நிறைய மக்கள் இன்னும் அதிகமாக இருப்பார்கள். சிலுவை அவர்கள் வெள்ளிக்கிழமையோடு நமக்கு முடிவடையும். சனிக்கிழமை சாயங்காலம் குருத்து ஞாயிற்கான தயாரிப்பு வேலைகள் நிறையா இருப்பதால், புனித வாரத்துக்கான தயாரிப்பு வேலைகள் இருப்பதால் இருக்கக்கூடிய இன்றைக்கும் பிறகு நாளை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். கேட்டதா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஆகையால் இந்த சாயங்காலம் எல்லோரும் வாருங்கள், காலையிலே பயன்படுத்துங்கள். சாயங்காலம் நாம் தியானத்தில் முழுமையாக பங்கெடுப்போம். நாளைக்கு 6:15 மணிக்கு திருப்பலி, நாளை மறுநாளும் 6:15 மணிக்கு திருப்பலி. ஆக மொத்தத்தில் 5:30 மணியிலிருந்து நாம் தொடங்குகின்றோம்.
8:30 மணி வரைக்கும் தினசரி இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நடக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்ள எழுந்து நிற்போம். சிறப்பாக கரங்கள் எல்லாம் உயர்த்துவோம். நம்முடைய குருக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆகவே இன்றைக்கு தியானம் வழங்கக்கூடிய குருக்களுக்காக நாம் வேண்டுவோம். கண்களை மூடி கரங்கள் குவித்து ஆண்டவர் இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய அருட் தந்தையர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பான இயேசுவை, இரக்கத்தின் ஆண்டவரை, வல்லமையின் தேவனை, உம்மை இயக்கத்தோடும் எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவா, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கே நன்றியும் மகிமையும் மாற்றுவையும் என்னாலும் உமக்கு உரித்தாக. அன்பான இறைவா, நீ தரக்கூடிய வாய்ப்பும் அழைப்பும் இந்த தவக்காலத்தில் இந்த தியானம் என்பது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில், எங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு அழகான பரிசோதிக்கக்கூடிய, சுத்திகரிப்பு செய்யக்கூடிய, மறு பரிசீலனை செய்யக்கூடிய, மறு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பாக கொடுக்கிறேன். அதற்கு மிகப்பெரிய உதவியாக ஒரு வாய்ப்பை, அழைப்பை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த அற்புதமாக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த குருக்களை ஆசீர்வதிப்பீராக. கப்பச்சன் சபை அந்தோணியாரை பாதுகாவலாக வைத்து இந்த நாட்களை எங்களுக்காக வருகை தந்து உங்களுடைய இறை சிந்தனையை, உங்களுடைய இறை வழியை, உங்களுடைய இறை அனுபவத்தை, உங்களுடைய இறை வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகை தந்திருக்கிற குருக்கள் எல்லாம் ஆசீர்வதியும். இவர்கள் வழியாக எங்களோட பேசும், இவர்கள் வழியாக உங்களுடைய இறை அனுபவத்தை எங்களுக்கு தந்தாலும். அன்பான இறைவா, இந்த குழும இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் நிறைய பேர், இன்னும் பங்குள்ள நிறைய பேர் இந்த தியானத்தில் பங்கெடுத்து இந்த நாட்கள் அற்புதமான இந்த நாட்களாகும், உங்களுடைய புனித வாரத்திற்கான தயாரிப்பின் நாட்களாகும், எங்கள் தனிப்பட்ட வாழ்வினுடைய தயாரிப்பின் நாட்களாக அமைய எங்கள் தனிப்பட்ட வாழ்வை நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்தை அலசி ஆராய்ந்து உமக்கு எதிராக, பிறருக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றம் குறைகள் எல்லாம் நினைத்து பார்த்து சரி செய்து ஒரு புத்து உயர்வோடு, ஒரு புது தெம்போடு, புதிய உற்சாகத்தோடு, புதிய வழிகளை எங்களுக்கு காண்பிப்பீராக. புதிய ஆசீர்வாதத்தை எங்கள் பங்கிலே வழங்குவீராக. நம்பிக்கையோடு வருகை தருகிற எல்லாரும் மேலும் அருளையும் ஆசீர்வாதம் பொழிவீராக. ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறுதி ஜெபம், அதைத் தொடர்ந்து இறை சிந்தனையில் நாம் பங்கெடுப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கு குருக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் பயன்படுத்தலாம். திங்கட்கிழமையும் குருக்கள் நம்மோடு இருப்பார்கள். ஆகையால் இந்த நாட்களில் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அனைவருமாக அமர்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இறைவா, நான் மோயிசனை போல திக்குவாயனாக இருந்தால் நீர் ஆரோனாக இருந்து எனக்காக பரிந்து பேசும். இறைவா, நான் எசேயா இறைவாக்கினரை போல
கரைபடிந்த நாவினை கொண்டிருந்தேன் என்றால் என் நாவை தொட்டு சுகப்படுத்தும். இறைவா, நான் சிறுவனாக இருக்கின்றேனே, எவ்வாறு உம் இறை வார்த்தை இதனை புரிந்து கொள்வேன் என்று எரேமியா இறைவாக்கினரை போல தயங்குகின்றேன் என்றால், அஞ்சாதே மகனே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று என்னை கரம் தாங்கி வழிநடத்தும். இறைவா, நான் எசேக்கியேல் இறைவாக்கினரை போல எவ்வாறு உம் இறை வார்த்தை இதனை இம்மக்களுக்கு அறிவிப்பேன் என்று தயங்கி தடுமாறுகின்றேன் என்றால், உம் இறை வார்த்தை நிறைந்த ஏட்டுச்சுருளை என் வாயிலே திணித்து மெல்ல வைத்து வயிற்றிலிருந்து எழுப்பப்படுகின்ற உமது இறை வார்த்தையினால் இவர்களை நிரப்பியருளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை பாத்திமாவினுடைய சந்நிதியில் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் அன்னையினுடைய பக்தராக, பக்த கோடியாக தன்னை அடையாளப்படுத்திய கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கை நிகழ்வுகளிலிருந்து முதலாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்வை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என சிறப்பாக இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உண்மையிலேயே கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நிச்சயமாக இன்று நீங்கள் உணர்வீர்கள். அற்புதமாக நீங்கள் இன்று உணர இருக்கிறீர்கள். நாங்கள் கப்புச்சின் குருக்களாக இங்கு ஒன்று கொள்ளுமே வந்திருக்கின்றோமே, வெறும் சாதாரண மறைப்பணியாளர்கள் மட்டுமல்ல. கடவுள் எங்கோ பிறந்து வளர்ந்து வளர்க்கப்பட்ட எங்கள் குழுவில் 2 மறை மாநிலங்களாக பிரிந்து கிடந்த எங்களுடைய பணி வாழ்வில் எங்களை எப்படி ஒன்று சேர்த்தார் என்பதே ஒரு மாபெரும் அதிசயம். காரணம், ஒவ்வொருவரும் நாங்கள் தனித்தனி திறமைகளை கொண்டவர்கள். அங்கே வளர்ந்து நேற்று ஒருத்தர் செய்தி கொடுத்தார் இல்லையா, ஃபாதர் பிரிட்டோ, ஸ்கிரிப்சர் ஸ்காலர், ப்ரொஃபஸர். நேற்று நற்கருணை ஆராதனை வழி நடத்திய ஃபாதர் மரிய அந்தோணி, அவரும் ஸ்கிரிப்சர் ஸ்காலர், ப்ரொஃபஸர். அன்னை ஃபாத்திமா அன்னையினுடைய ஆலயம் கோயம்புத்தூரில் இருக்கின்ற மாபெரும் ஆலயங்களில் ஒன்று இந்த ஃபாத்திமா அன்னை ஆலயம். அதனுடைய பங்கு தந்தையாக சிறப்புற பணியாற்றியவர். நானும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ரொஃபஸர், எங்களுடைய இறையியல் கல்லூரியினுடைய டீனாக பணியாற்றிவிட்டு வந்திருக்கின்றேன். இப்படி பல நிலைகளிலிருந்து, பல ஊர்களிலிருந்து பிறந்து வளர்ந்திருக்கின்ற எங்களை அதிசயமாக, அற்புதமாக இதை 4வது ஆண்டாக ஒரே குழுமமாக இணைந்து பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறார். எப்படி கொடுத்தார் என்பதைத்தான் இன்று நாம் சிந்திக்க காத்திருக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என்னுடைய பெயர் ஃபாதர் ஆண்டனி ராஜ். உங்களுடைய சகோதரன் கூட அழைத்து கொள்ளலாம், அந்தோணி ராஜ். என்னுடைய தந்தையினுடைய பெயர் அந்தோணி. என்னுடைய பெரியப்பாவினுடைய பெயரும் அந்தோணி. பாளை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற திருநெல்வேலிக்கு அருகில் அளவந்தான் குளத்தில் இருக்கின்ற புனித அந்தோணியார் ஆலயத்தை சார்ந்தவன் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த அந்தோணியார் பிரசங்கம் வைக்க நான் வரல. அதை விட ஒருபடி மேலாக ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். புளியபட்டி கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய திருத்தலத்தில் இறை அழைத்தலை பெற்று புனித பதுவை அந்தோணியாருடைய சபையில சேர வேண்டும் என்ற ஆவலோடு இணைந்ததனால் கோடி அற்புதை பற்றிய இந்த
செய்தியை கொடுப்பதற்காக, அதுவே ஒருபடி மேலாக நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு அருளியிருக்கிறார். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, கிபி 1981 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சாங்துஸ் அந்தோனியோஸ் என்கின்ற ஒரு புல், ஒரு மடலை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் எழுதி கோடியற்புதர் புனித பதுவையந்தோணியார் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பதுவா பேராலய கல்லறையை திறப்பதற்கான அனுமதியை கொடுக்கிறார். எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது, கோடியற்புதர் 1231 ஜூன் மாதம் 13ஆம் தேதி இறந்த ஆண்டினுடைய 750வது ஆண்டை நினைவு கூறும் விதமாக 2வது முறையாக பதுவா நகரிலே கோடியற்புதருடைய கல்லறையானது திறக்கப்பட்டது. திருத்தந்தையினுடைய பிரதிநிதியாக கர்தினால் பலாட்சினி, அவரோடு இணைந்த மற்றொரு கர்தினல் மற்றும் பதுவா நகர ஆயர், எங்களுடைய சபையினுடைய மூத்த தலைவர்கள், மருத்துவர்கள், உடல்கூறு ஆராய்ச்சியாளர்கள், கட்டிடக்கலை நிபுணர்கள், பணியாளர்கள், இவர்களோடு இணைந்த இறைமக்கள் என ஏறத்தாழ 200 பேர் இணைந்து கிபி 1981 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மாலை 7 மணிக்கு புனித பதுவையந்தோணியாருடைய கல்லறையானது 2வது முறையாக ஒபிஷியலாக திறக்கப்பட்டது. இதில் என்ன அதிசயம்? தொடக்கமே ஒரு அதிசயம், தொடக்கமே ஒரு அற்புதம். இதில் என்ன அதிசயம் என்று பார்த்தீர்கள் என்றால், 6.2 அடி உடைய ஒரு மரக்கட்டையால் செய்யப்பட்ட சவப்பெட்டியானது கல்லறையை திறந்தவுடனேயே அப்படியே உளுத்து போகல, எதுவுமே ஆகல. அந்த மரப்பெட்டியானது அப்படியே இருப்பதை பார்த்த அந்த மக்கள் 200 பேரும் அதிசயமாக, அற்புதமாக கரம் தட்டி ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்தார்கள் என்பது அதிசயம். அமைதியா இருக்கிறீங்களே, கைதட்டலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6.2 அடி நீளமுடைய அந்த சவப்பெட்டிக்குள் இன்னொரு சவப்பெட்டி, இன்னொரு பெட்டியானது இருந்தது. 3.7 அடி நீளமுடைய இன்னொரு பெட்டி உள்ளே இருந்தது. அந்த பெட்டியை திறந்த பொழுது அங்கே அரசு முத்திரை பதிக்கப்பட்ட 3 பொட்டலங்கள் இந்த சிறிய பெட்டிக்குள் இருந்ததை அற்புதமாக பார்த்தார்கள். இந்த அரசு முத்திரையை எடுத்த உடனேயே உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், என்னென்ன பொருட்கள் அதில் வைக்கப்பட்டு இருக்கின்றன என்பது பற்றியும், அதில் ஒரு ஓலைச்சுவடில் 3 ஓலைச்சுவடிகள் 3 பொட்டலங்களில் இருந்தன. அந்த ஓலைச்சுவடிகளில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன என்பது பற்றியும், புனித பதுவையந்தோணியார் எப்படி கடைசி இறுதி நிகழ்வு எப்படி நிகழ்ந்தது என்பதை பற்றிய ரத்தின சுருக்கமான அவருடைய வரலாறும் அந்த ஓலைச்சுவடியில் பொறிக்கப்பட்டிருந்தன. அப்போ அந்த 3 பொதியல்களில் என்னென்ன பொருட்கள் இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது பொட்டலத்தில் புனித பதுவையந்தோணியாருடைய எலும்புகளும், 2வது பொட்டலத்தில் புனித பதுவையந்தோணியாருடைய தலைமுடியும் சிறு குறு எலும்புகளும், 3வது பொட்டலத்தில் புனித பதுவையந்தோணியார் இறுதியாக பயன்படுத்திய அவருடைய அங்கியுமாக 3 வகையான பொருட்கள் அதில் வைக்கப்பட்டிருந்தன. இதில் என்ன அதிசயம் என்று பார்க்கின்ற பொழுது, 2வது பொட்டலத்தில் வைக்கப்பட்டிருந்த தலைமுடி, அவருடைய மண்டை ஓடு மற்றும் சிறு குறு எலும்புகளில் இந்த மண்டை ஓட்டினுடைய தாடை பகுதி அங்கே இல்லை. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாக கிபி 1263ஆம் ஆண்டு பதுவா பேராலயத்தை கட்டி எழுப்பி பதுவையந்தோணியாருடைய
கல்லறை முதலாக திறக்கப்பட்ட பொழுது அதிசயமாக அற்புதமாக புனித பதுவை அந்தோணியாருடைய நாவானது அழியாமல் இருந்ததை எங்களுடைய சபையினுடைய தலைவராக இருந்த புனித பொனவெந்தூரார் வெறும் நாவை மட்டுமல்ல, நாவோடு கூடிய தாடை பகுதியையும் எடுத்து பதுவா பேராலய பலிபீடத்தின் பின்பாக ஒரு பகுதியை ஒதுக்கி, அது ஒரு சிறு குறு ஆல்டர் போல ஒதுக்கி, அதனுடைய வலப்புறத்தில் தாடையோடு கூடிய நாவை அதில் வைத்திருந்ததனால் இந்த மண்டை ஓட்டில் புனித பதுவை அந்தோணியாருடைய தாடை இல்லாத மண்டை ஓடாக அது இருந்தது. எனவே புனித பதுவை அந்தோணியாருடைய உடல் தான் என்று உடல் கூறு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்தார்கள். கொஞ்சம் கைதட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக அன்ஆபிஷியலாக கிபி 1350 ஆண்டு, கிபி 1350 ஆண்டு ஒரு கர்தினால் திருப்பயணியாக உரோமையிலிருந்து பதுவாவுக்கு சென்ற இந்த கர்தினால் புனித பதுவை அந்தோணியாருடைய இந்த உடலினுடைய இடது மணிக்கட்டு பகுதியை எடுத்து அதை இந்த ஆல்டருக்கு பின்புறம் இருக்கின்ற இடப்புற பகுதியில் காட்சியாக வைத்திருக்கிறார்கள். இன்றும் இந்த இரண்டு பொருட்களும் காட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. பலமுறை நான் பதுவாவுக்கு சென்றிருக்கிறேன், பலமுறை கோடியற்புதரிடத்திலே நான் வேண்டி இருக்கின்றேன். இந்த அதிசயம் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது இதை அடிப்படையாக கொண்டு புனித பதுவை அந்தோணியாருடைய இடதுகை எலும்பில் மணிக்கட்டிற்கு பின்பாக எந்த பகுதியும் இல்லை என்ற காரணத்தினாலே இது புனித பதுவை அந்தோணியாருடைய உடல்தான், எலும்புகள் தான் என்பதை உடல் கூறு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித பதுவை அந்தோணியாருடைய இந்த இறப்பு நிகழ்வு எப்படி இருந்தது என்பதை அதில் அழகாக சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதில் தான் நாம் கவனிக்க வேண்டிய இந்த வாழ்வும் நம்முடைய வாழ்க்கை நிலையும் இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு நோய் தீர்ந்துவிடும் என்று கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரிந்தெடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம், உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. அப்ப எப்படி நாம் வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்வது என்பதை புனித பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த முன் உதாரணம் அவருடைய அந்த இறப்பு நிகழ்வு. காம்போ சாம் பியரோ அப்படிங்கிற பதுவாவுக்கு வெளியில் இருக்கின்ற ஒரு பகுதியில் தான் கடைசி ஓராண்டு ஒரு மரத்திலே ஒரு குகை அமைத்து அந்த குகையிலே தியானம் செய்து அந்த தியானத்தின் வழியாக இறை செய்தியை கொடுத்து உலக மக்களுக்காக ஜெபித்த புனித பதுவை அந்தோணியார் தான் இறக்க போகிறோம் என்பதை அறிந்த நிலையில் அங்கிருக்கின்ற எங்களுடைய துறவிகளிடத்திலேயே நான் பதுவாவில் இருக்கின்ற மாதர் தே டோமினி என்கின்ற மரியாள் கடவுளின் தாய் என்கின்ற எங்களுடைய இந்த தாயின் மடியில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்ததனால் தான் பதுவா எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை அறிவித்த பொழுது காலம் தாழ்த்தியதால் எதிர்பாராத விதமாக பதுவா வருகின்ற அந்த வழியிலேயே ஆர்ச்செல்லா என்கின்ற பகுதியிலேயே அவர் உடல் நலிவுற்று இறக்கும் தருவாய்க்கு சென்று விடுகிறார். என்ன செய்யறதுன்னு தெரியல, துறவிகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால அவருடைய அந்த நலிந்த உடலை ஆர்ச்செல்லாவில் இருக்கின்ற எங்களுடைய 2ஆம் சபையை சார்ந்த புனித கிளாரா மௌனமட துறவிகளிடத்துல, புனித கிளாரா மௌனமட பெண் துறவு மடத்துல போய் புனித பதுவை அந்தோணியாருடைய அந்த நலிந்த உடலை தூக்கி சென்று அந்த துறவிகளுக்கும் அங்க இருக்கின்ற மௌனமட கிளாரா பெண் துறவிகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு புனித பதுவை அந்தோணியார் ஆர்ச்செல்லாவிலேயே இறந்து விடுகிறார். வாழுகின்ற பொழுதே கோடி அற்புதராக பார்க்கப்பட்டவர், வாழுகின்ற பொழுதே பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் புனித பதுவை அந்தோணியாருடைய மறையுரையை கேட்க நாடி ஓடி வந்தவர்கள். அதிலும் சிறப்பாக ஓராண்டுகளாக இந்த மரப்பொந்தில் அமர்ந்த நிலையிலே போதித்த இந்த தவக்கால மறையுரை தான் உலகத்திலேயே ஆகச் சிறந்த மறையுரை. உலகத்திலேயே தவக்கால மறையுரையிலேயே ஆகச் சிறந்த மறையுரை என்று நீங்கள் எதை பார்த்தீர்கள் என்றால் புனித பதுவை அந்தோணியார் தன்னுடைய வாழ்நாள் இறுதியில்
இந்த தியான வாழ்வில் கொடுத்த மறையுரைதான் ஆகச்சிறந்த மறையுரையாக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுமே புனித மதுவந்தானியாரை தேடி நாடி வருகின்ற பொழுது இங்கே இறந்து விட்டார் என்று தெரிந்தால் எங்கே மக்கள் கூட்டம் குழுமிவிடுமோ, பல லட்சம் மக்கள் கூடிவிடுவார்களோ, எங்கே நலிந்த உடலை, இறந்த உடலை எடுத்து செல்ல இயலாதோ என்ற காரணத்திற்காக பதுவா மேயரும் பதுவா ஆயரும் பதுவாவில் இருக்கின்ற எங்களுடைய மாநில தலைவருமாக இணைந்து மறைமுகமாக புனித மதுவந்தானியாருடைய உடலை எடுத்து செல்ல வேண்டும் என திட்டமிட்ட பொழுது எங்களுடைய கிளாரா 2ஆம் சபையை சார்ந்த சகோதரிகள் புனித மதுவந்தானியார் கோடி அற்புதர், அதிசயங்களை செய்பவர், எதிர்பாராத விதமாக எங்களுடைய இந்த மௌன மடத்தை தேடி வந்து எங்களிடத்தில் இருந்திருக்கிறார். எனவே இங்குதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற பேராவல ஆசையில அங்க இருக்கின்ற ஆர்ச்சல்லாவில் இருக்கின்ற இளைஞர்களை தூண்டிவிட்டார்கள். எனவே இந்த இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அருகில் இருக்கின்ற காப்போதி போந்தே என்கின்ற புனித மதுவந்தானியார் இறுதியிலே வாழ்ந்த அந்த பகுதி மக்களும் குழுமிவிட்டார்கள். ஒருபுறம் ஆர்ச்சல்லா இளைஞர்கள், மறுபுறம் இந்த காப்போதை போந்தையினுடைய இறை மக்கள், மூன்றாவதாக பதுவாவில் இருக்கின்ற மக்களும் ஆயரும் மேயரும் எங்களுடைய மறைமாநில தலைவருமாக இவர்களும் இணைந்து 3 பிரிவுகளாக கோடியற்புதருடைய உடலுக்காக போராடுகிறார்கள். கோடியற்புதர் ஜூன் மாதம் 13ஆம் தேதி 1231 வருடத்தில் வெள்ளிக்கிழமையன்று இறந்தார். ஆனால் இந்த அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கான போராட்டம் ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 3 நாட்கள் அல்ல, 4 நாட்களாக அவர்கள் போராடினார்கள். எந்த அளவுக்கு இந்த போராட்டம் நீடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆவது நாள் இரவுல நடு சாமத்துல இந்த ஆற்றலா மௌன மடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆறு போகிறது. அந்த ஆற்றில என்ன செய்யறாங்க, படகுகளை விரித்து ஒரு என்ன சொல்றது டெம்பரவரி பாலம் மாதிரி போட்டு அது வழியாக இந்த போராட்டக்காரருக்கு அவர்களுக்கு தெரியாமல் இதை எடுத்து செல்ல வேண்டும் என மறைமுகமாக திட்டமிட்ட பொழுது மீண்டும் எங்களுடைய இந்த மௌனமட துறவிகள் மக்களிடத்துல செய்தியை அனுப்பி அவர்கள் வேலோடும் கம்போடும் அறிவாளோடும் வந்து உடைச்சி எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி போராட்டம் தொடர்ந்தது. இறுதியில சமரச பேச்சுவார்த்தை என்ன சொல்றது அமைதியில் முடிவடைந்து புனித அந்தோனியாருடைய விருப்பத்திற்கு இணங்க மரியாள் கடவுளின் தாய் என்கின்ற மாதர் தே டோமினி என்கின்ற எங்களுடைய அந்த குழுமத்தில் தாயின் அடியில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என முடிவு செய்து புனித மதுவந்தானியாருடைய உடலை ஜூன் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, ஏன் செவ்வாய்க்கிழமை கூடுறோன்னு புரியுதுங்களா? அதுல இன்னொரு சிறப்பு இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பதிவு செய்கிறோம். செவ்வாய்க்கிழமை அன்று புனித மதுவந்தானியாருடைய உடலை ஆற்றல்லாவில் இருக்கின்ற மௌன மடத்திலிருந்து அவருடைய உடலை தூக்கி பவனியாக மக்கள் எடுத்து செல்ல முற்படுகின்ற பொழுது என்ன ஒரு அதிசயம் என்று பார்த்தீர்கள் என்றால், என்ன ஒரு அற்புதம் என்று பார்த்தீர்கள் என்றால், அதுகாலம் வரை 3 குழுக்களாக இணைந்து புனித மதுவந்தானியாருடைய உடலுக்காக போராடிய அனைத்து மக்களுமே அதிசயமாக அற்புதமாக இந்த மௌனமட துறவிகள் உட்பட உள்ள அனைவருமே அற்புதமாக தங்களுடைய கைகளிலே மெழுகுதிரி ஏந்தி மனமாற்ற பெற்றவர்களாக மெழுகுதிரி ஏந்தி காலிலே செருப்பு இல்லாமல் புனித மதுவந்தானியாருடைய உடலுக்கு முன்பாக திருப்பவனியாக வந்து தாயினுடைய மடியில் பதுவாவிலே அடக்கம் செய்த பின்பாக அடக்கம் செய்த அடுத்த நொடியிலிருந்து இந்த ஒளிதனை ஏந்திய நிலையில் யார் யாரெல்லாம் வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு ஜெபித்தார்களோ அத்தனை பேருக்கும் புனித மதுவந்தானியார் தன்னுடைய பரிந்துரையின் பேரில் அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் என்பதுதான் வரலாறு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
இதில் என்ன ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மாதங்கள் கழித்து புனித பதுவை அந்தோணியாரை புனிதராக திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் அறிவித்த பொழுது அசிதுவா அப்படிங்கிற அவருடைய முதல் வரலாற்று புத்தகத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள், இந்த புனிதர்பட்ட நிகழ்வில் வேற எந்த புனிதருக்கும் மருத்துவ ரீதியாக 52 புதுமைகளை பதிவு செய்து அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, 52 புதுமைகளை பதிவு செய்து கோடியற்புதருக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். வேற எந்த புனிதருக்கும் கிடைக்கப்பெறாத அந்த வேறு அதிசயத்தை, அந்த அற்புதத்தை இந்த கோடியற்புதர் செய்திருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நாட்களாக ஒருவர் காலில் செருப்பு இல்லாம மெழுகுதிரி ஏந்தி ஒளி ஏந்தி பவனியாக வந்து புனித பதுவை அந்தோணியாருடைய கல்லறையில் ஜெபித்ததன் காரணமாக அவர் புதுமைதனை பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்று முதல் இன்று வரை வெயிலிலும் பனியிலும் குளிரிலும் எல்லா நிலையிலும் காலில் செருப்பு இல்லாம ஒளியேந்தி திருப்பயணியாக வந்து புனித பதுவை அந்தோணியாருடைய கல்லறையில் ஜெபிக்கின்ற கோடான கோடி மக்களுக்கு இன்றும் புனித பதுவை அந்தோணியார் அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதில் இந்த 52 பதிவிடப்பட்ட புதுமைகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மௌனமட அருள் சகோதரி ஷோபியா என்கின்ற ஒரு அருள் சகோதரி, புனித விதுஷ் மௌன மடத்தை சார்ந்த பதுவாவில் இருக்கின்ற புனித விதுஷ் மௌன மடத்தை சார்ந்த சகோதரி ஷோபியா என்கின்ற இந்த மௌன மட துறவி பேரலிட்டிக் ஆயிட்டாங்க. பதுவை அந்தோணியாரிடத்துல ஒளியேந்தி பவனியாக வந்து காலில், ரொம்ப விவரம் நான் கரெக்டா சொல்றேன், காலில் செருப்பு இல்லாம ஒளியேந்தி பவனியாக வந்து அவருடைய கல்லறையில் ஜெபித்தார்கள். இந்த நோய்கள் எல்லாம் சுகம் பெற்று அவரும் அந்த 52 புதுமைகளில் ஒரு புதுமையாக இந்த அருள் சகோதரியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். எங்க நிகழுங்க? இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு அதிசயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது நான் திருமங்கலத்தில் பங்கு தந்தையாக, மதுரை திருமங்கலத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த ஜூன் மாதம் பொறுப்பேற்று ஜூலை இறுதி வாரத்தில் தான் கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய இந்த செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பு திருப்பலியும் சிறப்பு அந்தோணியார் மறையுறையும் நிறைவேற்றி திருப்பலி முடிந்த பின்பாக இதே மாதிரி ஒளியேந்தி புனித பதுவை அந்தோணியாருடைய கல்லறையில் நாம் ஒளியேந்தி பவனியாக சொல்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்த நிலையில நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து நீங்கள் பவனியாக வாருங்கள் என்று ஆலயத்தை ஒளியேந்தி சுற்றி வலம் வந்து புனித அந்தோணியாருடைய அந்த புகழ் மாலை பாடிக்கொண்டே வலம் வந்து ஜெபித்ததுல என்னென்னலாம் நடந்திருக்குது என்பதை தற்போது நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள். முதல் வாரம் ஒரு அம்மா, எனக்கு நிறைய பேர் தெரியாது, எங்க ப்ரொவின்சியலேட்ல செக்ரட்டரியா வேலை பார்த்தாங்க. அந்த அம்மா பேர் லின்சி. கொஞ்சம் முன்னமே தெரிஞ்சதுனால, ஏன்னா டீனா இருந்ததுனால அடிக்கடி ப்ரொவின்சியலேட் போக வேண்டி இருந்துச்சு. அப்போ அந்த அம்மாவை எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா வாரம் நீங்கள் தான் பண்ணு கொடுக்குறீங்க, ஒரு கருத்தை முன் வச்சு கோடியற்புதர்கிட்ட வேண்டுங்க, ஒரு கருத்தை முன் வச்சு கோடியற்புதர்கிட்ட வேண்டுங்க, நம்பிக்கையோட ஒளியேந்தி பவனியா வாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அந்த அம்மாவும் முதல் வாரத்தில் அவங்க தான் பண்ணு கொடுத்தாங்க. அவங்களுடைய ஜெபக்கருத்துக்காக கோடியற்புதர்கிட்ட வேண்டி இருக்காங்க. மறுவாரம் சந்தோஷமா ஓடி வராங்க, மறுசவா சந்தோஷமா ஓடி வராங்க. ஃபாதர், பல ஆண்டுகளாக நில பிரச்சனையில இருந்த திருமங்கலம் டவுன் நில பிரச்சனையா இருந்து பல லட்சம் மதிப்புள்ள இந்த நிலம் எங்க கைவிட்டு போயிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த நிலையில இன்று கோடியற்புதர் தன்னுடைய புதுமையினால அந்த நில பிரச்சனையை, நில விவகாரத்தை கோர்ட்டில் தீர்த்திருக்கிறார். ஒரு 3 மாதம் கழித்து
ஜெயந்தி தாமோதரன் அப்படிங்கிற அந்த அம்மா என்கிட்ட வந்தவங்க ஃபாதர் நல்ல பக்தியானவங்க மாதா பக்தி, அதோட சேர்ந்து அந்தோனியார் பக்தி. டெய்லி கோயிலுக்கு வந்துடுவாங்க, மழையானாலும் எதாவது வெயிலானாலும் டெய்லி கோயிலுக்கு வந்துடுவாங்க. அதாம்மா வந்தாங்க. ஃபாதர் 3 மாசமா தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அந்தோனியார்ட்ட நான் வேண்டிக்கிட்டே வந்தேன், எப்படியாவது அந்த அதிசயம் நடக்காதா அப்படின்னு வேண்டிக்கிட்டே வந்தேன். என் குடும்பத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு ஃபாதர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேங்க் லாக்கர் சாவி தொலைஞ்சு போச்சான். 2 வருஷமா எங்க தேடியும் கிடைக்கவே கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் திருப்பி வாங்குறதுக்கு. அதனால எப்படியாவது எனக்கு கோடி ஏற்பதர் வாங்கி கொடுத்துருவாரு, நீங்க உங்களுடைய செய்தியை கேட்டு நிச்சயமா வாங்கி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையிலே நான் வந்தேன் ஃபாதர். எதிர்பாராத விதமா செல்ஃப்ல ஒரு சின்ன பேப்பர் ஒரு ஓரத்துல கிடந்துச்சு. அந்த பேப்பரை தொட்டா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பர்ஸ் கிடந்துச்சு. அந்த பர்சுக்குள்ள பார்த்தா இந்த லாக்கர் சாவி இருந்துச்சு. லாக்கர் சாவி கிடைச்சது மட்டும் இல்ல, நேரா ஓடி போய் பேங்க் லாக்கரை திறந்து பார்த்தா உள்ள இருக்கிற நகையெல்லாம் அப்படியே இருந்தது. அதிசயத்திலும் அதிசயம் ஃபாதர் அப்படின்னு. இதை விட இன்னொரு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த பன்னு அஃப்கோர்ஸ் மக்கள் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த பண்ணை வாங்கிட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர். அவருக்கு அந்தோனியார் மேலே பயங்கர பக்தி. அதனால செவ்வாய்க்கிழமை வந்துடுவார். எவ்வளோ பண்ணு வேணுமோ அவ்வளோ பண்ணை வாங்கிட்டு வந்துடுவார். அப்போது அந்த வாரம் அந்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டு, ஃபாதர் இந்த வாரம் நான் தான் பண்ணு கொடுக்குறேன் ஃபாதர். இல்லை பாஸ்டர் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு ஏற்கனவே புக் ஆயிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னா, ஃபாதர் தயவு செஞ்சு அவங்கள்ட்ட நான் நேரடியாக பேசுகிறேன், நீங்களாவது பேசி எடுத்து அவங்கள மாற்றி எடுத்து இந்த வாரம் நான் தான் கொடுக்குறேன், நான் சாட்சி சொல்கிறேன். என்ன பாஸ்டர் அப்படின்னா, அவர் சாட்சி சொல்கிறாருங்க. ஒரு பாஸ்டர் ஜான் ஜோஷுவா அவர் பேர், ஏன்னா பேரெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஜான் ஜோஷுவா அவருடைய பேர், பாஸ்டர் ஜான் ஜோஷுவா. அவர் சாட்சியமாக இவ்வாறாக சொல்லுகிறார். எதிர்பாராத வெளியில் போயிருக்கிறாரு, செல்போன் தொலைஞ்சு போச்சு. செல்போன் தொலைஞ்ச உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ செல்போன் காணாம போச்சே, ஐயோ இப்படி போயிடுச்சு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு புலம்பல. நேர அந்தோனியாரே காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்க செய்தார் அவனை. புனித அந்தோனியாரே, ஒன்னு என் செல்போனை எனக்கு குடு, இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு ஐபோனை வாங்கித்தா. ஒன்னு எனக்கு என் செல்போனை கண்டுபிடிச்சு கொடு, இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு ஐபோனை வாங்கித்தான், நான் ஒன்னதான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கி எந்திரிச்சவர் அதிகாலையிலங்க, யாருன்னே தெரியாதுங்க, ஒரு பாட்டியம்மா வந்து, பாஸ்டர் இந்தாங்க உங்க போனு. அவங்களுக்கு எப்படிங்க தெரியும் பாஸ்டர்னு சொல்லிட்டு, பாஸ்டர் இந்தாங்க உங்க போனு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த செல்போனை காட்டிட்டே சாட்சின்னு சொன்னாருங்க. நல்லா கைதட்டுங்க. Praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. சத்தமா hallelujah, 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 hallelujah. அவ்வளவு ஏன் போறீங்க? நான் +2 முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேங்க. எதிர்பாராத விதமாக வயிற்று வலி. ஹாஸ்பிட்டலுக்கு எங்கெங்கெல்லாமோ போய் பார்த்தோம், ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. எந்த டாக்டராலே அது என்ன பிரச்சனைன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏறத்தாழ ஒரு 7-8 வருஷமாக கோயில் பக்கமே போகலை. ஆனால் கடவுள் நம்பிக்கை உண்டு. எங்கள் வீட்டில் தீர்த்தம் இருக்கும், எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறது, தீர்த்த எண்ணெய் இருக்கும். அதனால் காய்ச்சல் வந்துச்சுன்னா அதை எடுத்து குடிச்சிக்குவேன், தீர்த்தத்தை தெளிச்சிக்குவேன். எனக்கு காய்ச்சல் தலைவலின்னு பெருசாக ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டேன். கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனால் கோயிலுக்கு போனதே கிடையாது. எதிர்பாராத தான் வயிற்று வலி, என்ன செய்கிறேன்னே தெரில. அப்போ பக்கத்தில் என்ன சொல்ல, புளியம்பட்டி அந்தோனியார் கோயில், சொந்த ஊர் கோயிலுக்கு போனால் தான் கேவலமாக நினைப்பாங்களே, ஏன்னா யங் ஏஜ் அப்படிங்கிறதுனால. அதனால் என்ன செஞ்சேன், 13 செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் உங்கள்கிட்ட நான் வரேன். 13 மெழுகுதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் உங்களுக்கு கொளுத்துறேன். ஏன்னா இது எங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் கற்றுக் கொடுத்தது. எங்களுடைய பங்கினுடைய கிளை பங்கா ஒரு காலத்தில் புளியம்பட்டி இருந்தது. அப்படிங்கிறதுனால எங்களுடைய மூத்தோர்கள் கற்றுக் கொடுத்தது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் 13 மெழுகுதிரியை கோடியற்புதர் புளியம்பட்டி புனித பதுவை அந்தோனியாருடைய திருத்தலத்தில் இருக்கின்ற அந்த திருசுரூபத்தின் முன்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 13 மெழுகுதிரிகளை கொளுத்தி புனித பதுவை அந்தோனியாரிடத்தில் அழுது மன்றாடி ஜெபித்த 3வது வாதத்தில் இந்த வலி சரியாயிடுச்சுங்க. அன்னைக்கு சரியானது தாங்க. இதை விட இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6வது வாரத்தில் எனக்கு கோடியற்புதர் புனித பதுவை அந்தோனியார்
புளியம்பட்டி திருத்தலத்தில் வைத்துதான் 6வது செவ்வாய்க்கிழமையில்தான் நான் ஒரு குருவானவராக செல்ல வேண்டும் என்கின்ற அழைத்தல், அதுவும் அந்தோனியார் சபைக்கே செல்ல வேண்டும் என்கின்ற அழைத்தல். அந்த அழைத்தலை பெற்ற நான் எங்க அந்தோனியார் சபை தருது? சாமியாரை பத்தியே தெரியாது, சிஸ்டரை பத்தியே தெரியாது, அப்புறம் எங்க போய் நான் போய் தேடுறது? நான் பாட்டில் போனேன், அலைஞ்சேன், எங்கேயாவது ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்த்தா இந்த மனுஷனை பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு அழைத்தல் இருக்குது, நான் அந்தோனியார் சபைக்கு சேரணும், எனக்கு ஏதாவது வழிகாட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டா, நானும் அந்தோனியார் சபையில் தான் இருக்கிறேன், வா. அட்ரஸ் கொடுத்தான். அட்ரஸை வாங்கிட்டு நேர் அமலாசனத்தில் போய் அங்கேயும் அந்தோனியார் திருத்தலம் பாருங்களேன், அங்கேயும் அந்தோனியார் திருத்தலம் தான். அங்கே தான் முகாமில் கலந்து கொண்டு அங்கிருந்து தான் என்னுடைய இந்த பயணம் தொடர்ந்தது. அப்போ இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். எந்த அளவுக்கு நல்லது நடக்கும்னா, நம்பிக்கையோட கோடி அற்புதத்துல ஒளியேந்தி நீங்கள் நிச்சயமாக ஜெபித்து பாருங்கள். ஒளியேந்தி செவ்வாய்க்கிழமை என்று நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்கள். நல்லது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், புதுமைகளை செய்வார், வல்லமையை செய்வார். எப்படி இந்த கோடி அற்புதற்கு மற்ற அனைத்து புனிதர்களை விட கோடி அற்புதம் செய்வதற்கான, பல கோடி மக்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கான இந்த ஆற்றலை, இந்த சக்தியை எப்படி இவர் பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தெளிவாக சொல்லுவேன், ஆணித்தரமாக சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். தாய் மரியாளுக்கு அடுத்த நிலையில் கோடி அற்புதர் தான் அதிகமான துன்பங்களை, அதிகமான பாடுகளை, அதிகமான காயங்களை, அதிகமான வேதனையை அனுபவித்த ஒரு மனிதன். எனவேதான் உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய துன்பங்களை, உங்களுடைய வேதனைகளை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. காரணம், இந்த உடல் கூறு ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் அன்று திறக்கப்பட்ட அந்த கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்ட எலும்புகளை ஆராய்ச்சி செய்ததனுடைய அடிப்படையில் இந்த உடல் கூறு ஆராய்ச்சியாளர்கள் இவ்வாறாக சில பல உண்மைகளை குறிப்பிடுகிறார்கள். முதலாவதாக, புனித பதுவை அந்தோனியாருடைய இந்த முட்டிக்கு கீழ் இருக்கின்ற இந்த பகுதியினுடைய எலும்புகள் எல்லாம் வீங்கி இருந்தன என்று சுட்டி காட்டுகிறார்கள். அப்படியெனில் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியார் தன்னுடைய வாழ்நாள் இறுதியில் கூட படுத்த படுக்கையாக இருந்த நிலையிலும் கூட உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய மனமாற்றத்திற்காக, என்னுடைய மனமாற்றத்திற்காக என கோடி அற்புதர் குழந்தை திரேசாவுக்கு முன்பாக உலகத்தில் இருக்கின்ற எங்களை போல ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் தெரியும் வரலாற்று உண்மை என்பது என்ன என்பது. எனவே இந்த ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய மனமாற்றத்திற்காக கோடி அற்புதர் முழந்தாள் படியிட்டு, வெறு தசை மட்டுமல்ல, இந்த தசைக்கு உள்ள இருக்கின்ற எலும்புகளும் வீங்கி வேதனையை தரக்கூடிய அளவுக்கு, துன்பங்களை தரக்கூடிய அளவுக்கு, பாடுகளை தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்காக, எனக்காக மண்டியிட்டு கரங்களை விரித்து ஜெபித்ததனால் அவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அவருடைய இந்த கால்பாத எலும்புகளும் வீங்கி இருந்ததாக, 2 கால்பாத எலும்புகளும் வீங்கி இருந்ததாக அந்த உடல் கூறு ஆராய்ச்சியாளர்கள் எண்பித்து காட்டுகிறார்கள், சுட்டி காட்டுகிறார்கள். இது எதை குறிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ஓராண்டுகளாக, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓராண்டுகளாக அவர் எங்கேயுமே பயணப்பட்டது கிடையாது. ஓராண்டுகளாக வெறும் இந்த மரத்தில் இருக்கின்ற குகையிலே அமர்ந்த நிலையில் மட்டும்தான் ஜெபித்து இருக்கிறார் என்றால், அப்ப ஓராண்டுகளுக்கு முன்பாகவே பல ஆண்டுகளாக கோடி அற்புதர் அவருடைய பயணம், ஒரே ஒரு பயணத்தை மட்டும் சொல்றேன், சிசிலியில எதிர்பாராத விதமாக போர்ச்சுகலுக்கு திரும்புறதுக்கு பதிலாக இத்தாலியினுடைய கடைக்கோடி, தெற்கு கடைக்கோடியில் இருக்கின்ற சிசிலியில தஞ்சமடைஞ்சிடறாரு. இந்த சிசிலியிலிருந்து கிபி 1221ஆம் ஆண்டு அசிசியை நோக்கி பயணமாக வருகிறார். மொத்தம் 600 மைல்கள் தொலைவு, 900 கிலோமீட்டர், 600 மைல்கள் தொலைவும் புனித பதுவை அந்தோனியார் நடை பயணமாகவே வந்தார். தன்னுடைய கடைசி ஓராண்டுக்கு முன்பாக திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் ஆல்ஸ்மலை அடிவாரத்தில் இருக்கின்ற ஆல்பிஜென்சின் என்கின்ற தப்பறையாளர்களுக்கு எதிராக பிரான்ஸ் நாட்டினுடைய வடக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற ஏறத்தாழ பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் கோடி அற்புதர் நடைப்பயணமாகவே சென்று
இறை வார்த்தையை, இறை போதனையை, இறை நற்செய்தியை அறிவிக்க கொடுக்கின்ற நல்ல பணியாளராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கால் தசைகள் மட்டுமல்ல, பாத தசைகள் மட்டுமல்ல, இந்த பாத நரம்புகளும் பாத எலும்புகளும் வீங்கி வலியோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் காயத்தோடும் தான் இறை வார்த்தையை நற்செய்தி அறிவித்தார் என்பதுதான் வரலாறு. Praise the Lord. 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 மூன்றாவதாக அவர் வழக்கமாக நீர்க்கோர்வை டிராப்ஸ் என்கின்ற நீர்க்கோர்வை நுரையீரலில் நீர் கட்டினதுனால இறந்தார் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த செய்தி. ஆனால் இந்த உடல்கூறு ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் கோடி அற்புதர் டிராப்சி என்கின்ற நீர்க்கோர்வை நோயால் இறக்கவில்லை, மாறாக தன்னுடைய வலப்புறம் முழுவதுமாக நுரையீரலை சுற்றி இருக்கின்ற பகுதியிலும் சளிகட்டிய நிலையில, பேச இயலாத நிலையில, மூச்சு திணறலோடு கூடிய நிலையில் தான் அவர் இறந்தார் என்று அவர்கள் வரலாற்று பூர்வமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி எனில் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி பகுதியில, இந்த தவக்காலத்தில் 40 நாட்களாக மாபெரும் போதனையை, மாபெரும் மறையுரையை வழங்கிய இந்த கோடியற்புதர் புனித மதுவை அந்தோணியார் சளியோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் மூச்சு திணறலோடும் தான் நற்செய்தியை அறிவித்தார். அதுதான் ஆகச் சிறந்த மறையுரையாக இன்றும் உலக மக்களால் திருவையால் போற்றப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு இறை போதனையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், அது இறந்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு, இறந்தாலும் ஆண்டவருக்கு என்று தன்னையே முழுமையாக வலியோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் அர்ப்பணித்தவர் தான். நல்லா கைதட்டுங்க, சந்தோஷமாக கைதட்டுங்க. இந்த கோடியற்புதரை, இவருடைய பரிந்துரையை, அதிலும் சிறப்பாக கோடியற்புதர் தாயின் மீது கொண்ட அளப்பரிய அந்த பக்தியை, அதை நான் சொல்லிக்கிட்டே போனேன். வரலாற்று பூர்வமாக நிறைய இருக்குது. தாய் மீது அதீத பற்று கொண்ட புனிதர்களில், மாபெரும் புனிதர்களில் கோடியற்புதரும் ஒருவர். எனவே இந்த கோடியற்புதர் மாபெரும் அதிசயங்களை, மாபெரும் புதுமைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிகழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம நல்ல நிறைவுள்ளவர்களாக மன நிறைவோடு வாழணும்னு சொன்னா முதல்ல மெழுகுதிரி ஏந்தி வாங்க. இரண்டாவது, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் 13 மெழுகுதிரி ஏந்தி ஜெபிச்சு பாருங்க. அதுவும் உங்களால வெளியில வர முடியல, செவ்வாய்க்கிழமைகளில் முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டிலேயே எப்படி அந்த என்ன சொல்றது, அவருடைய கல்லறையில 20 நாட்கள் தொடர்ந்து ஒருவர் பவனியாக வந்து மெழுகுதிரி ஏந்தினாரோ, அதே போல உங்கள் வீட்டினுடைய நிலை கதவுல 21 நாட்கள் கோடியற்புதருடைய பரிந்துரையை நாடி உங்களுடைய இந்த துன்ப துயரங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஒளியேந்தி வைத்துவிட்டு, அந்த கரையிற வரைக்கும் ஒளியேந்தி விட்டு நீங்க தூங்க போங்க. அப்பவும் உங்களுடைய பிரச்சனை தீரல, உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, தூங்க போறதுக்கு முன்னால 4 பக்கமும், தூங்க போறதுக்கு முன்னால 4 பக்கமும் சிலுவை வரைஞ்சி, கோடியற்புதர் புனித மதுவை அந்தோணியார் எப்பொழுதெல்லாம் சாத்தானுடைய தொல்லை, எப்பொழுதெல்லாம் மன பிரச்சனைகள், எப்பொழுதெல்லாம் என்ன டிப்ரெஷன் சொல்லுவீங்களே சைக்காலஜி படி, நான் நம்புறதில்லை, இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். அந்த டிப்ரெஷன் சொல்லி எப்பொழுதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அல்லது நம்புகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பாக 4 பகுதியிலும் சிலுவை அடையாளம் வரைந்து கோடியற்புதர் பயன்படுத்திய அவர் தாவ் என்கின்ற எங்களுடைய இந்த சிலுவை அடையாளத்தையோ அல்லது இந்த திருச்சிலுவையோ ஏந்திய நிலையில் தான் இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபித்தார். அதை ஜெபித்து விட்டு தூங்க போங்க, நிச்சயமாக மகிழ்ச்சியா சந்தோஷமா தூங்குவீங்க. அப்ப அந்த ஜெபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோ ஆண்டவருடைய திருச்சிலுவை, சத்துருக்களை ஓடி ஒளியுங்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் சந்ததியில் ஜெயம் கொண்டார், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஜெபத்தை நீங்கள் 4 பகுதியிலும் அடையாளமிட்டு நீங்க தூங்கி பாருங்க. ஏங்க 4 பகுதியிலும் தடுப்புட்டு தூங்கி பாருங்க. தூக்கம் அப்போ வரலையா, 8 திசையிலையும் போடுங்க, 8 திசையிலையும் போடுங்க. போட்டுட்டு இந்த திருச்சிலுவை ஜெபத்தை சொல்லி தூங்கி பாருங்க. நிச்சயமாக நிம்மதியான, நிறைவான, சந்தோஷமா, அழகா, அற்புதமா காலையில் எந்திரிப்பீங்க. முடியும். ஆனால் அதற்கான முயற்சிகளைத்தான் நாம எடுக்கணும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. வாழ்க, மரியே வாழ்க. இறுதியாக
அதுக்கப்புறமும் உங்களால முடியல, என்னுடைய குடும்ப பிரச்சனை தீரல, இல்ல தீர்க்க முடியாத ஒரு நோய் இருக்குது, இல்ல தீர்க்க முடியாத ஒரு குழப்பம் பிரச்சனை இருக்குது, இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துன்னு சொல்ல ஆசைப்படுறேன். 2004 தர்மபுரிக்கு அருகில் இருக்கின்ற பாலக்கோடுக்கு பக்கத்துல கெசரக்குழி அப்படிங்கிற இலங்கை அகதிகள் முகாம். அப்ப எங்களை அடையாளப்படுத்தாம நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் வச்சு எங்களுக்கு செய்தி கொடுக்கறாங்க. அந்த முகாமுக்கு போகும்போது என்னுடைய கம்பெனியன் தான் அவரு. அப்போ அந்த முகாமுக்கு போகும்போது அங்க தண்ணி கிடைக்காது, நிறைய வெட்டுக்குத்து, நிறைய சண்டை, நிறைய பிரச்சனை, கோஷ்டி பூசல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, கஷ்டப்படுறவங்க போங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்க கம்பெனி சொன்னாங்க ஆண்டனி தான் அதுக்கு சரி, அவன் தான் அதுக்கு லாயக்கப்படுவான் அப்படின்னு சொன்ன நானும் தைரியமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தாமல் அந்த தர்மபுரிக்கு அருகில் பாலக்கோட்டுக்கு அருகில் இருக்கின்ற கெசரக்குழி என்கின்ற இலங்கை அகதிகள் முகாமுக்கு போனா அங்க ஒரே வெட்டுக்குத்து, சண்டை, கோஷ்டி, என்ன சொல்றது, எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இலங்கை அகதிகள் முகாமில் பணி செஞ்சுக்கிட்டே இருந்துகிட்டு அங்க போனதுனால அவர்களுடைய மொழி தெரிஞ்சதுனால என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு கோஷ்டி நான் விடுதலை புலி நினைச்சிட்டாங்க, இன்னொரு கோஷ்டி நான் சிஐடி நினைச்சிட்டாங்க, இந்த ஹைட்டுக்கே சிஐடி நினைச்சிட்டாங்க. அப்போ எங்க போனாலும் சரிங்க, எங்க போனாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் என்ன வேவு பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும், வெளியில போனாலும் வேவு பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் நான் வெளியில தான் போகணும். அப்போ வெளியில போனாலும் வேவு பார்க்கறதுக்கு கூட்டம் இருக்கும். எங்க போனாலும், எங்க நடந்தாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, எப்பவுமே வேவு பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த மக்கள் இலங்கையிலிருந்து இங்க வந்து வெட்டும் குத்தும் சண்டையும் பிரச்சனையும் குழப்பமும் கோஷ்டியுமா கிடக்குறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, அந்தோனியாரே நீங்க ஏதாவது செய்ய மாட்டீங்களா, தாயே நீங்க ஏதாவது செய்ய மாட்டீங்களா. அப்ப ரொம்ப பக்தியா இருப்பேன், இப்ப இல்லையா நினைக்காதீங்க, அப்ப ஜெபமாலையெல்லாம் போட்டிருப்பேன், இப்ப போடலையான்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த நிலையில அதிகமான சொல்றது பக்தியோடு இருந்த நிலையில இந்த கோடியர் புதரிடத்துல மன்றாடிய வேளையில தாயினிடத்துல ஜெபமாலை ஜெபிச்சு மன்றாடி இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் என்ன பண்ணேன், அங்க ஒரு அம்மா பயங்கரமா, அவங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்சேன், பயங்கரமா பேசுவாங்க, தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்துவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, அங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சு, திடீர்னு தோணுச்சு, அந்தோனியாரே எனக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க, நான் ஜெபமாலை ஜெயிக்கிறேன், தாயிட்ட வேண்டுங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க, எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எனக்கு செஞ்சு காட்டுங்க, அப்படி இருந்தா தான் என்ன நம்புவாங்க. அந்த அம்மாவிட்ட நான் போகணும், அந்த அம்மா நான் வெளியில வர வரைக்கும் சத்தம் இல்லாம இருக்கணும், அமைதியாக ஆக்கணும், நீங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படி சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா ஜெபிச்சுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட போய் பேச போனாங்க. ஏறத்தாழ 1 மணி நேரம் அங்க உட்கார்ந்து அந்த குடும்பத்தோடு சேர்ந்து எல்லார்ட்டையும் பேசி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு வார்த்தை கூட அந்த அம்மா பேசலைங்க. வந்துட்டேன், அவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, கசபசா நடந்திருக்கு. ஒரு 4-5 நாள் போயிடுச்சு. நைட்டு தூங்க போயிட்டேன், சாப்பிட்டு முடிச்சு தூங்க போயிட்டேன். ஒரு 9 மணி இருக்கும், வந்து எடுக்கிறாங்க. சார் எந்திரிங்க சார், நீங்க ஏற்கனவே உங்களை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார், எந்திரிங்க சார், எங்க திடீர்னு ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வாங்க நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணா சொல்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க வாங்க அப்படின்ன உடனே நான் என்ன பண்ணேன், நீங்க போங்க, அவங்க வாங்கன்னு சொல்ல நீங்க, நான் என்ன சொன்னேன், நீங்க போங்க அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஜெபம் பண்ணி நல்ல நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிட்டு தாயிட்ட மன்றாடிட்டு பழையபடி ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு அந்தோனியார்ட்ட பரிந்துரை பண்ணிட்டு நம்பிக்கையோட போனங்க. படுத்து கிடந்தாருங்க, தலையில கை வச்சுட்டு ஜெபிச்சேன், என்ன ஜெபிச்சேன் எனக்கு தெரியாதுங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா திடீர்னு எந்திரிச்சிட்டாருங்க. இதையெல்லாம் பார்த்த அவங்களுக்கு அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம், உங்கள்கிட்ட நீங்க சம்திங், நாங்கள் வெறும் நீங்கள் சாதாரண ஆள் நாங்கள் நம்ப முடியாது, எங்களுக்கு எங்கள் முகாமுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படி சொன்ன உடனே வாங்க முதல்ல நம்ம ஒன்று சேருவோம் அப்படி சொல்லிட்டு நான் வரதுக்கு முன்னால் அந்த ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம் கூப்பிட்டு எப்படி எங்கள் அசிசி பிரான்சிஸ் அமைதி ஏற்படுத்தினாரோ, அந்தோனியார் பற்றி பேசணும் நிறைய பேசுவேன், அந்தோனியார் அமைதியை ஏற்படுத்தினாரோ அல்லது மிகச்சிறந்த ஒரு போராளியாக அந்த உலகத்தில் இருந்தாரோ, அதுபோல் அங்கே இருக்கின்ற மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி கடைசியில் சமாதானம் செஞ்சுட்டு வந்தோங்க. அந்த சமாதானம் செஞ்சத்தினுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு
அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. இந்த கோஷ்டியினுடைய தலைவருடைய மகனும் அந்த கோஷ்டினுடைய தலைவருடைய மகளுக்கும் கல்யாணம், திருமண அழைப்புதல் எனக்கு வந்துச்சுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு எப்ப உங்களிடத்துல துன்பம் இருக்குது, போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஒளியேந்துங்க. எப்ப உங்களால சரியா தூங்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ திருச்சிலுவை ஜெபத்தை சொல்லுங்க. எப்ப உங்களுக்கு தீராத பிரச்சனை, தீராத நோய் நினைக்கிறீங்களோ அப்பொழுது நல்லா ஜெபம் பண்ணுங்க. எப்ப உங்களுக்கு என்னால முடியாது அப்படின்னு நினைச்சு நீர் ஒருவரே அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ப கூட கொஞ்சம் தபம் பண்ணுங்க, ஜெபமால ஜெபியுங்க, தாயிடத்துல மன்றாடுங்க. நிச்சயமாக கடவுள் புனித அந்தோனியார் வழியாக, தாயினுடைய பாத்திமா அன்னையின் வழியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை, அற்புதங்களை நிச்சயமாக செய்வார். ஆமென். God bless you all. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அன்பு மக்களே, இப்பொழுது கண்டிப்பாக எல்லாரும் கையில் மெழுகுதிரி வச்சுருப்பீங்க இல்லையா? தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய குருக்கள் இந்த யாராவது ஒருத்தர் இந்த திருச்சிலுவையை சுமந்து பீடச்சிறார்களோடு சேர்ந்து நம்முடைய ஆலயத்தை நாம் இந்த மெழுகுதிரி பவனியை செய்ய இருக்கின்றோம். எனவே வேகமாக எழுந்து ஆலயத்திற்கு வெளியில் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வேகமாக, என்ன டைம் இல்லை, கொஞ்சம் வேகமாக எந்திரிங்க, ஆலயத்திற்கு வெளியில் செல்லுங்கள். தயவுசெய்து யாரும் செருப்பு போட வேண்டாம், ஷூ போட வேண்டாம், சாக்ஸ் அணிய வேண்டாம். வெறுங்காலில் ஒளியேந்தி சொல்கிறது வெயில் இது சூடு இருந்தாலும் பரவாயில்ல, அதை பொறுத்து கொண்டு பவனியாக நாம் வருவோம். நம்பிக்கையோடு ஒரு கருத்தை முன்வைத்து கோடி அற்புதருடைய பரிந்துரையை நாடி பவனியாக வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆலயத்திற்கு வெளியிலே மெழுகுதிரியை ஏற்றிக்கொள்ளலாம். ஆலயத்திற்கு வெளியிலே கொஞ்சம் வேகமாக போங்க. ஆலயத்திற்கு வெளியிலே மெழுகுதிரிகள் ஏற்றப்படும். அந்நேரத்தில் புனித அந்தோனியாருடைய வல்லமையுள்ள ஜெபம் நம்முடைய ஆலயத்தை சுற்றி கேட்கப்படும். அந்த ஜெபத்தோடு கூட ஜெபித்தவாறு அந்தோனியாருடைய பரிந்துரையை கேட்டவாறு இந்த பவனியில் பக்தியோடு பங்கேற்போம்.
நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாரங்களோ உடுப்பினியோ ஊனங்களோ பதுவை புனித பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நலம் தரும்